அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். அன்பு உறவுகளே, இன்றைய நாள் இனிய நாளாக மலருவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ்விடத்திலே இன்றைய ஃபஜ்ர் தொழுகை ஜமாத்துடன் நிறைவேற்றியவர்களாக அதிகாலை தூக்கத்திலிருந்து இறைவனுடைய நாமத்தை துதிபாடியவர்களாக அல்ஹம்துலில்லாஹ் என்று உறக்கச் சொன்னவர்களாக உது செய்துவிட்டு உற்சாகமாக பள்ளிவாசலுக்கு சென்று ஃபஜ்ர் தொழுகையினுடைய முன் சுன்னத்தையும் தொழுதுவிட்டு ஃபஜ்ரினுடைய 2 ரக்காத்தை ஜமாத்துடன் தொழுதுவிட்டு தஸ்பீகள் ஔராதுகள் எல்லாம் நிறைவு செய்துவிட்டு பிரார்த்தனை முடித்துவிட்டு உற்சாகமாக இன்றைய நாளை நீங்கள் துவங்கி இருப்பீர்கள் என்ற நல்ல எண்ணத்தோடு சில பதிவுகள். முதலில் எல்லாம் வல்ல அல்லாஹ்விடத்திலே இன்றைய நாள் இனிய நாளாக மாறுவதற்கு இந்நாளினுடைய எல்லா நலவுகளையும் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறோம். இறைவா, நலவுகளின் சங்கமிக்கக்கூடிய நாளாக இந்த நாளை எங்களுக்கு இணக்கமாக்கி தருவாயாக. இந்நாளில் ஏற்படக்கூடிய தீமைகள், தீய நிகழ்வுகள், விபத்துகள், திடீர் சோதனைகள், மருத்துவமனை சார்ந்த பிரச்சனைகள், இன்ன பிற ஆபத்துகள், துன்பங்களை விட்டும் எங்களையும் எங்கள் குடும்பத்தாரையும் இறைவா நீ பாதுகாத்தருள்வாயாக என்ற பிரார்த்தனையோடு இன்றைய நாளுக்குள் நுழைந்திருக்கிறோம். பாசிட்டிவான எண்ணங்கள், நெகட்டிவான எண்ணங்கள், இந்த இரண்டும் தான் மனிதனை இழுத்து கொண்டு செல்கிறது. ஒரு மனிதன் எல்லாம் பெற்றிருக்கிறான், எல்லா வளமும் பெற்றிருக்கிறது, செல்வத்திற்கு பஞ்சமில்லை, உடல் ஆரோக்கியத்திற்கும் குறைவில்லை, உறவுகளும் அவனை சூழ்ந்து இருக்கிறது. ஆனாலும் இதே ஒன்றை நினைத்து கொண்டு எதிர்மறை சிந்தனைகளால் அவனுடைய உள்ளம் மன அழுத்தத்திற்குள்ளாகி அவன் வேதனைப்படுகிறான் என்று சொன்னால், இந்த எதிர்மறை இருக்கிறதே எல்லாம் இருந்தும் கூட ஒரு இறுக்கத்தை தந்துவிடும். நேர்மறையான சிந்தனைகள், உளவியலாளர்கள் இன்றைக்கு நேர்மறையான சிந்தனையைத்தான் மனிதர்களுக்கு புகட்டுகிறார்கள், அதற்கு கவுன்சிலிங் தருகிறார்கள். இந்த நேர்மறை சிந்தனை இஸ்லாத்திலே இருப்பவர்களுக்கு, சரியான நம்பிக்கையில் படி வாழ்பவர்களுக்கு, ஐவேளை தொழுகையை தகுந்த முறைப்படி தகுந்த சிந்தனையோடு தொடுபவர்கள் நேர்மறை சிந்தனையை யதார்த்தமாக அவர்கள் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக இயல்பாகவே பெற்றுவிடுகிறார்கள். ஆம், தொடர்ந்து பேசுவோம், பயணிப்போம் இன்ஷா அல்லாஹ்.